சேலத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ரியாஸ், அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டமானது எவ்வளவு தீவிரமாக நடந்துட்டு இருக்கு? குறிப்பாக இன்னைக்கு பிரதமரினுடைய இந்த அறிவிப்பிற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக சட்டப்பூர்வமான எந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து சட்ட நிபுணர்களோடு நடத்தப்பட்ட அந்த ஆலோசனை குறித்தும் என்ன நினைக்கிறாங்க சேலம் பகுதி மக்கள் பதிவு செய்யலாம். நிச்சயமா அந்த தேவேந்திரன், அதாவது குறிப்பா இன்று நடைபெற்ற இது சேலம் மாவட்டத்தில் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போராட்டம் இன்று ரொம்ப வலுவடைஞ்சிருந்தது. குறிப்பா பிரதமருடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு வழக்கமான இந்த அறப்போராட்டம் ஒரு ரயில் மறியலாக மாறியது. சேலத்தில் பல இடங்கள்ல ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு இடங்கள்ல சாலை மறியல் போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து இந்த இரவு நேரத்திலும் தற்போது இந்த மத்திய அரசுக்கு எதிராகவும் தற்போது கோஷங்களை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. பீடாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வந்தது. இந்த மாணவர்கள் ஒவ்வொரு குழுக்களாகவே பிரிந்து போய் அவங்க இந்த கோஷங்களை மத்திய அரசுக்காக எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல பெண்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்களுக்கான தனியாக இடம் கூட ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கேயும் அவர்களும் கொண்டு சேரி அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நீங்க சொல்லுங்க, குறிப்பா இன்னைக்கு இந்த மோடி அவர்களுடைய அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எந்த மனநிலையில் இருக்கீங்க நீங்க? சார், மோடியோட நடவடிக்கைகள் மௌனமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையை கொடுக்குது. எங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவர் மக்களோட, தமிழ்நாட்டு மக்களோட வீரத்தோட விளையாடுற மாதிரியா இது இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்மளோட முதலமைச்சர் இங்கேருந்து டெல்லிக்கு போயும் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் பேசாமல் இருந்தது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது என்னோட ஒரு பதிவு. இன்னொரு யோசனையும் சொல்கிறேன். பீட்டாங்கிறது ஒரு பெரிய அமைப்போ பெரிய இதோ கிடையாது. இதோட தலைமை செயலும் அமெரிக்காவில் இருக்குது. இதோட கிளை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வேண்டுகோள் கொடுக்குறேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் பீட்டா அமைப்பு எங்கே இருக்குது? ஒவ்வொரு நகரத்தில் இருக்குதா, சென்னையில் இருக்குதா, பாண்டிச்சேரியில் இருக்குதா, கடலூரில் இருக்க எல்லாம் தேடுங்க. அதில் இருக்கிற உறுப்பினர்கள் யாருங்கிறது கண்டுபிடிங்க. அவங்க வீட்டு முன்னாண்ட போய் நின்றுட்டு ஒவ்வொரு அந்தந்த நகரத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்தந்த வீட்டு உறுப்பினர்களோட இதில் போய் பிரபலமாக இருக்கிற நடிகைகளையோ நடிகர்கள் மட்டும் இல்லாமல் பிரபலம் இல்லாத ஆட்கள் யார் பீட்டாவில் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட எங்கள் எதிர்ப்பு அவங்க வீட்டு முன்னாடி காமிங்க. பீட்டாக்காரங்களே ராஜினாமா பண்ண வைங்க. பீட்டாக்காரங்களே உறுப்பினர்களே இல்லாத தமிழ்நாடு ஆக்கணும்னா பீட்டாங்கிற அமைப்பே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இரவையும் கடந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த போராட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆட்டோக்களுக்கு ஆதரவை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இளைஞர்கள் சொல்ல வேண்டும். குறிப்பா கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டங்கள்ல அதிக ஆர்வத்துடன் ரொம்ப உத்வேகத்துடன் கலந்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற சேலம் அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பதாகைகளை பிடித்தே வர தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. காலையில எப்படி இந்த போராட்டங்களை அவர்கள் தொடங்கினார்களோ அதே போல இப்பொழுதும் அதே உற்சாகத்தோட இந்த போராட்டங்களை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டக்காரர்களை இந்த பகுதி, குடியிருப்பு பகுதி, இந்த பகுதி இருப்பதால் ஏராளமான பொதுமக்களும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு இயக்கத்தினரும் மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு உடனடியாக இந்த சட்டத்தை இன்று முடியாதுங்கிற இந்த கை விரித்ததால இங்க இருக்கிறவர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையிலும் இருக்காங்க. அதே போல இன்னும் ஒரு சில இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேசுவோம். சார், நீங்க சொல்லுங்க, 2 நாளை கடந்து உங்க போராட்டம் நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் ஸ்டூடெண்டாக நினச்சிட்டு இப்போ கருப்பு ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். பட் இவங்க பண்ணுறது நான் படித்த காலேஜ் நான் நினச்சிட்டு அந்த நினப்பில் வந்துட்டுருக்கேன். ஆனால் இவங்க பசங்க பண்ணுறது, நான் கேசட்டுன்னு ஒன்று ரிவைண்டர்னு ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் ஒரு ரிவைண்டர்னு இருக்கணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு நான் சூப்பராக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நாங்கள் சேலம் மாவட்ட ஆட்டோ டிரைவருங்க மேலே பேசுகிறோம். எல்லா ஆட்டோவும் நாளைக்கு சேலத்தில் ஓடாது. வேலை நிறுத்தத்தை எல்லாருமே ஆட்டோ டிரைவருங்க எல்லாருமே பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம். இது மக்கள் இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பாடுபட்டு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு எல்லாரும் இளைஞர்கள் பூரா கஷ்டப்பட்டு
எல்லாரும் போராட நினைக்கும் போது என் உயிர் என் ரத்தம்லாம் துடிச்சு போய் எல்லா டிரைவருமே நிறுத்தணும்னு சொல்லி எல்லா சங்கமும் சேர்ந்து முடிவு பண்ணி சேலம் பூராமே ஆட்டோ நிறுத்திருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனை தமிழுக்குன்னா ஒவ்வொரு பிரச்சனை எந்தெந்த பிரச்சனைய எதிர்பார்க்கறது ஒன்னு எடுத்தா கேரளாவில் எடுத்தா முல்லை பெரியாருங்கிறான் தண்ணி தர மாட்டேங்கிறான். ஆந்திராவில் எடுத்தா அணையில தண்ணி தர மாட்டேங்கிறான். கர்நாடகாவில் எடுத்தா தடுப்பணை கட்டிட்டான், தடுப்பணையில இருந்து தண்ணி தர மாட்டேங்கிறான். அடுத்தது எடுத்தா அந்த பிரச்சனையெல்லாம் கோர்ட்டு கொண்டு போறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே கோர்ட்டு கொண்டு போய் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு வைக்க ஆக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் பஞ்சத்துக்கு தேவேந்திரன் குறிப்பா இங்க இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கருத்துக்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பகுதி குறிப்பா வந்து மாணவர்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் வந்து வலுவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து தமிழக அரசு இதற்கான ஒரு நல்ல முடிவை வந்து எடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இவங்களுடைய போராட்டம் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பல்வேறு குடும்பத்தினரும் தங்களுடைய இந்த போராட்டங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த ரவுண்டனாவை சுற்றி அதாவது இந்த முக்கியமான சாலை பகுதி, இந்த சாலை பகுதியிலே வந்து இந்த போராட்ட மாணவர்கள் வந்து இங்கேயே வந்து தூங்கி இங்கே காலை நேரங்களில் போராட்டங்கள். அதே போல வந்து தற்போது வந்து இங்கே வந்து தங்களுடைய இந்த கொட்டும் பணியிலே தங்களுடைய ஒடுக்கத்தை வந்து அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய பாரம்பரிய இசைக்கருவியான இந்த பறை உள்ளிட்டவற்றை வைத்து வந்து இங்கே வந்து ஒரு சில மாணவர்கள் நடன நிகழ்ச்சிகளும் இங்கே வந்து ஜல்லிக்கட்டு தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் இங்கே வந்து செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. அதே போல தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளையும் பல்வேறு அமைப்பினர் சார்பாக வந்து கடை அடைப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இங்க வந்து பண்ணிருக்காங்க. தற்போது இந்த இரவு நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக இந்த பகுதியில் வந்து அவர்கள் நடனம் ஆடி அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தியும் சில மாணவர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டா கொண்டு வந்து இங்க ஆர்ப்பாட்டக்காரர்களை வந்து இந்த தப்பு அதே போல வேலை அடித்து அவர்களை வந்து உற்சாகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த இரவு நேரத்திலும். தேவேந்திரன், தமிழகமே இன்னைக்கு தியனன்மன் சதுக்கமாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக எங்கு பார்த்தாலும் போராட்ட களமாக தமிழகத்தினுடைய மிக முக்கிய நகரங்களின் மிக முக்கிய பகுதிகள் எல்லாம் விளங்கிட்டு இருக்கு. சேலம் பகுதியினுடைய நிலவரங்கள் குறித்து பார்த்தோம். இன்று இந்த நள்ளிரவிலும் கூட பெண்களும் குழந்தைகளும் கூட வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். இன்னமும் பலரின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அமைதி வழியில் அறவழியில் தொடர்ச்சியாக தங்களுடைய முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கட்டாயம் ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம், இது எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடு, அதை மீட்டெடுப்போம் என்ற முழக்கங்களை அவர்களிடமிருந்து கேட்க முடிகிறது. மேலும் மாநில சுயாட்சி குறித்தும் பேசி வருகின்றனர். இதையெல்லாம் தாண்டி பலகட்ட போராட்டங்களையும் அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். குழந்தைகளும் முன்னெடுத்து வருகின்றனர். சாதி மதங்களினுடைய அந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து தமிழர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் நின்று அவர்கள் போராடி வருகின்றனர். அவர்களிடமிருந்து தகவல்களை அளித்தமைக்கு நன்றி ரியாஸ்.